ஹலோ ஆல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங். இன்றைக்கி சண்டே மட்டும் ஸ்பெஷல் இல்லை, எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்யாண நாள். ஸோ கல்யாண நாள் அதுவுமா பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை, ஃபுல்லாக கோல்டு ஆகிடுச்சு. ரொம்ப கோல்டு. அதுக்கு முன்னாடி நாள் எனக்கு ஃபீவராக இருந்துச்சு, அப்புறம் நான் சரியாயிடுச்சு டேப்லெட் போட்டதுக்கப்புறம். இப்போ ஃபுல்லாக கோல்டு ஆகி தொண்டையிலலாம் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு. அதனால் கல் உப்பு போட்டு நல்லா குளன்னு பண்ணிட்டு நம்ம அந்த சளியெல்லாம் வெளியே வந்துரும்னு சொல்லுவாங்கள்ல. மாவு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்போ போல் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன், பட் ஆனால் மாவு நல்லா ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. சரி கொஞ்சம் நேரம் வெளியே வச்சா சரியாயிரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டேன். அப்புறம் டீ வச்சு குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ வச்சுருந்தேன். அப்புறம் பாப்பாவும் கரெக்டாக எழுந்திரிச்சதுனால பாப்பாவுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா வச்சு விட்டுட்டு சரி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் குடிக்க ஆரம்பித்தா. என் பாப்பா முன்னாடி சாப்பிடவும் முடியாது, டீ குடிக்கவும் முடியாது. அவளுக்கு வேணும் வேணும்னு சொல்லி அடம்பிடிப்பாள். நார்மலாக வேறு டம்ளர் கொடுத்தாலுமே டீ கொஞ்சம் வேணும் வேணும்னு சொல்லுவாள். ஸோ அதை நான் ரொம்ப அவள் இந்த தடவை கேட்டுக்கிட்டே தொத்திக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சமாக மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இது இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சரி தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் அத்தை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். இவர் கேசரிக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கேசரி பவுடர் வாங்கிட்டு வந்து கொடுக்காம போயிட்டாங்க, அந்த கலருக்கு போடுறது. அதுக்கப்புறம் நான் பாப்பாவை கொண்டு போய் அத்தை வீட்டில் விட்டுட்டு அப்புறம் கேசரி பவுடர் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த கலர் பவுடர் வாங்கிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு அப்புறம் பாப்பாவும் அங்கே தானே இருக்கா, நம்ம ஃப்ரீயாக வந்து சமைக்கலாம்ல. ஸோ அதனால் வந்து சரி கேசரி கிளறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கேசரி பண்ணிவிட்டு அப்புறம் தோசை சுட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இன்றைக்கி பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளான் எல்லாம் எதுவுமே இல்லை. கோயிலுக்கு வந்து வெளியே போகல, வீட்லேயே தான் சாமி கும்பிட்டேன். அதனால் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் மதியானம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. சொல்லப்போனால் மார்னிங்கே எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க வழக்கம் போல். மதியானம் வந்து எதனா வாங்கி தரேன் அப்படின்னாங்க, எதுவுமே செய்ய வேணாம் எதனா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரே ஜாலி ஆகிடுச்சு. ஏன்னா வாரம் நம்ம சமைச்சிக்கிட்டே தான் இருக்கோம், ஒரு நாள் ரெஸ்ட் இல்லாமல். ஸோ இந்த அன்றைக்கி ரெஸ்ட் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெருசாக இந்த தடவை நாங்கள் எங்கேயுமே பெருசாக வெளியெல்லாம் போகலை. எனக்கு என்னென்னா ஒரு 2 வீக்காக சொல்லிக்கிட்டே இருந்தேன், பாப்பாவை மட்டும் வெளியே பார்க்கு கூப்பிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் வந்து கொஞ்சம் வெளியே போய் விளையாடிட்டு வந்தானா அவளுக்கு கொஞ்சம் மைண்ட் நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்தானா நமக்கும் வந்து கொஞ்சம் பார்க்குக்கெல்லாம் போய் உட்காந்து அப்படியே எந்திரிச்சு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல, மைண்ட் காமாக இருக்கும். எல்லாத்தையும் பார்க்கும்போது நிறைய குழந்தைங்கள்லாம் வருவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிறதுனால சரி பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் தோசை கேசரி வச்சு நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியானமும் அவங்க வந்து வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ப்ளெயின் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, எம்டி பிரியாணியும். அப்புறம் எங்களுக்கு எப்போவுமே இந்த க்ரில்லு பிடிக்கும், பட் இந்த தடவை அது க்ரில் இல்லை, அது ஏதோ சம்திங் மசாலா க்ரில் மாதிரி ஏதோ சம்திங் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோடு நான் வச்சு சாப்பிட்டேன். எனக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. மூவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது மலையாள தமிழ் டப்பிங் மூவி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock ஆட்டால் சரி கிளம்பி போனால் தான் நம்ம எப்படியும் வரக்கு ஒரு 7 o'clock அந்த மாதிரி ஆகிடும். இந்த ட்ரெஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மோகன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கல்யாண நாளுக்காக. எப்போவுமே வருஷம் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. நானே என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து கொடுத்துருவேன். போன தடவையெல்லாம் ஒர்க் பண்ணங்காட்டி எடுத்து கொடுத்துட்டேன் ஈஸியாக. பட் இந்த தடவை அந்த மாதிரி எடுத்து கொடுக்க முடியல, ரொம்ப கில்ட்டாக இருக்கவும் நான் என்ன சொல்லிட்டேன், இந்த தடவை எனக்கு ட்ரெஸ்ஸு வேணாம், நம்ம காலையில் சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் போட்டே ஆகணும், அப்படி நீ போட்டுக்கோ, இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. இது வந்து பெரிய சைஸ் ட்ரெஸ்ஸு, நான் ஸ்டிச் வேறு பண்ணணும், அது வேறு பண்ண முடியல. நைட்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி நான் ஈவினிங் தானே கிளம்ப போகிறேன்னு டக் பிடிக்க கொடுத்தேன். பட் நான் கழுத்து சைஸ் பார்க்காம விட்டுட்டு அது நல்லா லூஸ் ஆகிடுச்சுங்கிறதுனால பின் போட்டுட்டேன். வேறு வழி இல்லாமல் எப்படி இருந்தாலும் ஷால் போட்டு கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஹாயாக ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தா. பார்க்குக்கு போய் ஒரே அவளுக்கு விளையாட்டு தான். வெளியே வந்துட்டோன்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அங்கே பார்த்திங்கன்னா அந்த பீகாக்கெல்லாம் இருந்துச்சு, அதில் அந்த வாட்டர் ஃபால் மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அவளுக்கு தண்ணியை பார்த்தாவே ஒரே குதி, ஜாலி ஆயிடுவா. ஸோ சொல்லவா வேணும், ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தா பாப்பா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து அந்த இந்த மசால் பூரியும் காளானும், அப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, அவள் அந்த உருளைக்கிழங்கு நல்லா சாப்பிடுவா. அது பெருசாக ஸ்பைஸியாகவும் இருக்காது, அது வாங்கி கொடுத்தோம், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். பக்கத்துல எல்லாம் பால் விளையாடுறத பார்த்து பால் வேணும்னு ஒரே அடம். அதனால் பால் வாங்கி கொடுக்கவும் அதையும் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக போச்சு அன்றைக்கி டே ஃபுல்லாக. எனக்கு சமையலுக்கே அந்த அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ரெஸ்ட்டு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. குக் பண்ணாமல் ஒரு நாள் இருந்தது எவ்வளோ ஒரு ஜாலி இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கங்க. வெளியே
அங்கேயே வந்து பார்த்தா இந்த வீட்டில் இருந்து செஞ்சுட்டு வருவாங்கள்ல ஹோம்மேட் அந்த மாதிரி. அது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அவங்கக்கிட்ட இருந்த ரஸ்மலாய் எனக்கு ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால அது சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.